மசோதாவுக்கு எதிர்ப்பு வலுப்பது ஏன்? ஒரு தெளிவு பார்வை. மத்திய அரசு கொண்டு வந்த திருநர் சட்ட மசோதா அண்மையில நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில வழக்கம் போலவே எதிர்கட்சிகளோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறுச்சு. தொடர்ந்து மாநிலங்களவையிலையும் அதே போல எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினாங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பின்னாடி எதிர்ப்பு குரல் மாற்றுப்பாலினத்தவர் சமூகத்திலிருந்தும் சமூக ஆர்வலர்களிடமிருந்தும் அரசியல் கட்சி தலைவர்களிடமிருந்தும் வலுவாக வந்து கொண்டு இருக்கு. இது தொடர்பா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவுல யாரோட உரிமைகளை வாழ்வ பாதிக்குதோ அவர்களோட கருத்துக்களையே கேட்காம திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை திருநங்கைகள் மீது திணிக்க கூடாது. திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஏற்றப்பட்டுள்ள இந்த சட்டத்தை அந்த சமுதாயத்தினரே எதிர்க்கிறாங்கன்னா அதை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு ஆராயணுமே தவிர அதனை திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஒன்றிய பாஜக அரசு இந்த முயற்சியை உடனடியாக கைவிட்டுட்டு திருநர்களோட கலந்தாலோசிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும், திருநர்களின் உண்மையான ஒப்புதலை பெற முயற்சிக்கணும்னு சொன்னார். இது போலவே நாட்டின் எல்லா பகுதியில் இருந்தும் அரசியல் தலைவர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கண்டன குரல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 இதுக்கு முன்னாடி இருந்த 2019 சட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுதுன்னு சுருக்கமா பார்ப்போம். இந்த மசோதா பாலினம் சார்ந்த சுய அடையாள முறையை மறுக்குது. அதாவது 2019 சட்டத்தில் இருந்த பாலினம் சார்ந்த செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி முறையை இது முற்றிலுமா நீக்கி இருக்கு. பாலினத்தை உறுதி செய்ய மருத்துவ குழு சான்றிதழ் அவசியம்னு மாற்றப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் தன்னோட பாலின அடையாளங்களை தேர்வு செய்யறது இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர்களின் பாலின மாற்றம் குறித்து மருத்துவர்கள் சோதித்து சான்றா தரணும் அப்படின்னு வலியுறுத்துது. அதுவும் சட்டம் என்னென்ன அம்சங்களை சுட்டி காட்டுதோ அதுல பொருந்தினா மட்டும்தான் அவங்களுக்கு திருநர் சான்று வழங்கப்படும் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட விண்ணப்பிச்சுதான் திருநர் அடையாள உரிமையை பெறணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருநர்ன்ற சொல்லுக்கான விளக்கத்தையும் புதிய மசோதா மாற்றி இருக்கு. கிண்ணர், ஹிஜ்ரா, அரவாணி, ஜோக்டா போன்ற வழக்கத்திலேயே இல்லாத சொற்கள்லாம் பரிந்துரை பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது இந்த சட்டமானது கல்வி வேலை வாய்ப்புல ஒதுக்கீடு வழங்குற பிரிவையும் மறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி சுய அடையாளம் நிர்ணயிக்கிறத மருத்துவ குழு வசம் கொடுக்கிறத மாற்றுப்பாலினத்தவர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. இது தங்களோட தனி உரிமைக்கும் கண்ணியத்துக்கும் எதிரானதுன்னு அவங்க கோஷமிடுறாங்க. இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்தா தங்களை போன்றவரோட பாலின அடையாளத்தை சுற்றி கண்காணிப்பு ஏற்படுத்தி அதுவே அப்படிப்பட்டவங்க சட்ட அங்கீகாரத்தை நாடுறதையே தவிர்த்துடும் சொல்றாங்க. அரசியல் தலைவர்களும் இந்த சட்டத்தை வலுவா எதிர்க்கிறாங்க. பல விஷயங்கள்ல மத்திய அரசை தாராளமாக பாராட்டுற சசி தரூர் கூட இந்த சட்டம் திருநர்களின் உரிமைகளை நிலைநாட்டுறதுல ஒரு தீவிரமான பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. இந்த மசோதா மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டதோட மாற்று பாலினத்தவருக்கான தேசிய கவுன்சிலரின் உறுப்பினரும் தென் பிராந்தியத்தின் பிரதிநிதியுமான கல்கி சுப்பிரமணியம் உடனே ராஜினாமா பண்ணாங்க. அதுல அவங்க மாற்று பாலினத்தவரின் வாழ்தலுக்கான முக்கியத்துவத்தையே சிதைக்கக்கூடிய விவகாரத்துல கூட்டுக்குரல் நசுக்கப்படுற ஒரு இடத்துல மேஜையை அலங்காரிக்கிற இடத்துல நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்கள போலயே கவுன்சிலின் வடகிழக்கு பிராந்தியத்துக்கான திருநர் சமூக பிரதிநிதியான ரிதுபர்ணா நியோகும் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணி இருக்கிறாங்க. இப்படி சம்பந்தப்பட்ட திருநர் சமூகம், பொது சமூகம், அரசியல் தலைவர்கள்னு பல பக்கம் இருந்தும் எதிர்ப்பு குரல் பதிவாகிக்கிட்டே இருக்கு. இந்த சட்டம் திருநர் சமூகத்தை பொறுத்த வரையில வெறும் கொள்கை மாற்றம் இல்ல, பல ஆண்டுகளாக போராடி சட்ட ரீதியா தங்களுக்கான மாண்பை உறுதிப்படுத்தின உழைப்பை அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. மேலும் தங்களோட பாலினத்தின் மீது தங்களுக்கு இருந்த உரிமையை பறிக்கிற செயலும் கண்டிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமா கட்டி எழுப்பின தங்களோட உரிமைகள் மீதான தேசத்தின் பார்வையே தவிடுபடியாக்குறது தான் இந்த சட்டம்னு திருநர் சமூகத்தினர் கருதுறாங்க. நிலைமை இப்படி இருக்க திருநர் சமூகத்தின் நலன் சார்ந்து இயங்கும் பல்வேறு அமைப்புகளும் கடுமையான அதிர்ச்சியிலையும் வேதனையிலையும் உள்ள மாற்றுப்பாலினத்தவருக்கு ஆலோசனை வழங்க ஹெல்ப்லைன்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னும் சில மையங்கள் திடீரென எழுந்திருக்க இந்த நிச்சயமற்ற சூழலால உருவாகி இருக்கிற மன அழுத்தத்துக்கு நிவாரணம் தரும் வகையில மனநல ஆலோசனை சேவைகளையும் வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு வருவது குறிப்பிடத்தக்கது.